எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய பிரதமர் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமா கொண்டாடி பார்ப்பல. ஏன்னா சர்ச்சுக்கு அவர் போயிருந்தார். ஆனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவே இல்லை. டெல்லியில, ஒடிசால, உத்தரகாண்டில், கேரளால, உத்தரப்பிரதேச இந்த மாதிரி பல ஊர்ல பாத்தீங்கன்னா எங்கேயுமே கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவே இல்லை. இல்ல கேரளாவில் பாத்தீங்கன்னா வடநாட்டுல இந்த மாதிரி நடக்குது, கேரளாவில் இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி கேரளாவோட முதலமைச்சர் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா அங்க என்ன விஷயம் நடந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவே இல்லையா. சில அமைப்புகள் வந்து அச்சுறுத்தல் வந்திருக்கா. சோ இதை பார்த்து என்ன பண்ணுங்கன்னா பயந்து கேரளா இருக்கிற சில மக்கள் வந்து கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்படவே இல்லை. இந்தியாவில் பல இடங்களை வந்து சர்ச் வந்து சூறையாடப்பட்டு இருக்கிறது. நிறைய சர்ச்சு அந்த வர்ஷிப் அந்த பிரேயரை நடக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க உள்ள போய், அதாவது ஆர்எஸ் அமைப்புகளும் சில இந்து அமைப்புகளும் பிஜேபி கட்சிக்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உள்ள பூந்து யாருமே வந்து அங்க ப்ரேயர் பண்ணவே இல்லை. உள்ள இருக்க நிறைய சர்ச்சை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அங்க இருக்கிற ஆட்களை நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பல இடங்களில் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடே விடவே இல்லை. இந்த 25 கிறிஸ்துமஸ் பாத்தீங்கன்னா லீவ் விடவே இல்லை, ஸ்கூல் வச்சிருக்காங்களாம். ஸோ கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி அரசு மிக தீவிரமா பண்ணிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பிரதமர் என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு சர்ச்சுக்கு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா சர்ச்சை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி, ஆர்எஸ் அமைப்புகளும் சில இந்து அமைப்புகளும். இதே மாதிரி தமிழ்நாட்டும் நடக்கும்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன காலமானாலும் சரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி விஷயங்கள் ஒண்ணு கூட நடக்கவே நடக்காது. இவங்க வந்து எப்படியாச்சும் தமிழ்நாட்டை பிடிச்சி ஆட்சி அமைக்கணும், தமிழ்நாட்டிலேயே வந்து மத கலவரம் பண்ணணும்னு சொல்லி இவங்க நினைச்சாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்ற இஷ்யூல பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அழகா அதை தெளிவா புரிஞ்சு இது ஒரு அரசியல் இருக்குன்னு தெரிஞ்சு அதை அழகா வந்து கையாண்டு இருந்தாங்க. இங்க இருக்கிற எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இதை பத்தி கண்டிப்பா நம்ம கேட்கணும். எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மதம் நீங்க பின்பற்ற இருந்தாலும் சரி, ஆனா இப்படி ஒரு மதத்தை வந்து நீங்க காரணம் பண்ணி ஒடுக்கிறது வந்து அது ரொம்ப தவறான விஷயம். ஸோ கிறிஸ்தவமா இருந்தாலும் சரி, இல்லை இஸ்லாமியா இருந்தாலும் சரி, இல்லை இந்துத்துவ மதமும் சரி, ஒரு மதத்தை நீங்க வெறுப்பு பிரச்சாரம் பண்றீங்க, இது சரியே கிடையாது. இதை எதை நோக்கி போகும் தெரியாது. இந்தியாவில இருந்து எல்லா மதங்களும் எல்லாமே இங்க ஒன்னாதான் இருக்காங்க. நீங்க பண்ற விஷயம் தான் ரொம்ப கீழ்த்தரமா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதை தமிழ்நாட்டில் நடக்கும் நீங்க ஒருபோதும் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் இந்த விஷயம் நடக்கவே நடக்காது.